தப்பா சொல்லுங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க, நீ சொல்ற தப்பா சொல்லுமா? உன்னை பார்த்தாலே முன்னாடி பெரிய கால் அடிக்காத. சத்தியமா இந்த மாதிரி புளு கலர் போட கட்டிக்கிட்டு போறியா? மட்டும் இருக்கும். உனக்கு நல்லா பச்சை கண்டு இருக்கு. புளு கலர் ஆயிடுது. ஆமா, புளு கலர் தான். தொடாத. இல்லம்மா, புளு கலர் தானே. ஆமா ஆமா, பெஞ்சாதி தவிர வேற ஜாதி தொடக்கூடாது. நம்ம பெஞ்சாதி தானே. ஆமா, நான் ஜாதி, நீ பெஞ்சாதி. இப்ப தொடருமா? அந்த பெஞ்சாதி மனைவி தவிர. ஓ, என்ன சைவார் வந்து விட்டார்களா? இதுமா அம்மா வாயோ வாயோ சமத்தோடு வாயோடு வாயா ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சுன்னா என்னப்பா? அந்த பொண்ணு புதைய உள்ள போச்சியா? அதுக்குண்டா வயிறு முன்ன தட்டுச்சியா? கொஞ்ச நேரத்துல ஒரு 3 மாசம் மூணாவது வரைக்கும் உள்ள போய் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதுவாயிடும். இப்படியா புள்ளியார் வேஷம் போட்டுக்கிறாங்க. புள்ளியார் வேஷம் போட்டுக்கிறாங்க. இல்லமா, சும்மா எங்களை அடிக்காதீங்கம்மா, நாங்க தான் அடிக்கணும். குறையுங்கன்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும். நானா? நீங்க 2 பேருமே தான். எங்க மூஞ்சி பார்த்தா அப்படியே நல்லா தெரிஞ்சு. நாங்க 2 பேருமே ஒருவனே ஒருத்தி மனம் முடித்தவர்கள். ஒண்ணு புரியுது என்ன சொன்ன? ஒருவனையே ஒருத்தி மனம் முடித்தவர்கள். யாரு இவனோ சொல்றாரு. ஒண்ணு ஒண்ணு புரியுத பாருங்க. அவனோ சொல்றேன் கேளு. தெரியாத ஒரு கூடாமா? தப்பு இல்ல. தெரிஞ்ச மாதிரி கூடா பாருங்க. தெரியாம நான் போகலாம் பாடி நாம் நந்தவனம் வந்து விட்டோம். இங்க என்னென்ன மலர்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியவில்லையா? அதோ பார்த்தனையா? அம்பளம் மலர்ந்தது, அன்னங்கள் நிறைந்தது. பூத்துக் கொள்ளுங்கிறது. இதோ பார்த்தனையா?
இவைகள் எல்லாம் பார்த்து பார்த்து ஆமா மிக மனம் பூத்து கொண்டே போய் போய் இது தப்பா ஞானி. தப்பா ஞானி. வண்டி எங்க இருக்கு பாரு. சைலன்ஸ் சொல்லு. சைலன்ஸ். ஆமாடே. சொல்லுப்பா. வண்டி எங்க இருக்கு பாரு. நான் புடிக்கிறேன். அவன் மேல ஏறிட்டு அவனுக்கு தெரியாதா? இல்ல எல்லாம் கை வச்சு சொன்னா இருக்கு. வேற என்ன கை வச்ச சும்மா இருக்கு. உங்கள் கை வச்சா ஆடிப்பாரு நான் மலராத விடாலும் உண்டாலும் என் மனதிலே படுபாவி துரியராஜனானவர் எனக்கு திருமணம் முடிந்து விட்டது. எனக்கு திருமணம் முடிந்தும் என் கணவர் பக்கத்திலே அனுப்பாமல் பாண்டவர் மீதுள்ள பகையினாலே அவர் கிரகத்திலே என்னை வைத்து இப்படி சித்திரவதை செய்கிறார்களே. கிடையாது. என்னுடைய கணவர் கிரகத்திலே செல்ல வேண்டும். அவருக்கு நான் பாத பூஜை செய்ய வேண்டும். அவரோடு நான் அடிபணிந்து மகிழ்ச்சியாக விளையாட வேண்டும் என்று என் மனதிலே நான் நினைத்திருக்க படுபாவி துரியனானவர் அவர் அருகாமையே வைத்துக் கொண்டு எத்தனையோ தொல்லைகள் தந்திருக்கிறார். என்னுடைய சிறிய மாமனாக விளங்கக்கூடிய பாண்டவருக்கு எத்தனை கொடுமைகள், ஒரு கொடுமையா 2 கொடுமையா அவர் வீட்டிற்கு சென்றால் மிக சந்தோஷமாக இருக்கலாம் என்று என் மனதிலே ஆசை. அப்படி இருந்தாலும் நீ எங்கிருந்து ஓட வருகிறாய்? என்னுடைய பெரிய மாமா வர சொல்லி இருக்கிறாரா? புறப்படு புறப்படு, உடனே செல்லுவாடா. நீங்கள் எனக்கு மாமனாக திகழ்ந்து வந்தாலும் நாட்டிற்கு எத்தனை திகழ்ந்து எப்படி அரசர் நீ சொல்றதே தப்பா இருக்குது. அம்மா சொல்லுங்கம்மா. எனக்கு தாய் மாமனாக திகழ்ந்து வந்தாலும் அரசர்க்கெல்லாம் அரசராக திகழ்ந்து வருகிறார். அரசர் எப்படி திகழ்ந்து வருகிறார்? எப்படிமா? சொந்தமுள்ள
ஆமா. இந்த நாட்டுக்கு அரசராக கட்சியில என்னமா சொன்ன? கர்த்தனே 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 பரிசு பெரிசூத்தனே. அம்மா சத்தியமா கரெக்டா பார்த்து வச்சுக்கிறோமா. பரிசுத்தனி அதான் பரிசுத்தனி அதான் சொல்லிக்கிறாங்க. காது தெரிய கேட்கலங்க. ஏசி கேட்கிறா இல்ல கொஞ்சம் வாகனத்துக்கு கேள்வி பஸ் இல்ல வேணாங்க தாங்காது. நானா நீ சொல்லக்கூடாது எனக்கு. அம்மா முடியுமா? என்னுடைய மாமா எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? அவதியில் அரசர் எல்லாம் நோயற்ற வாழும். ஆமா. குறைவற்ற செல்வம் என்று. ஆமா. நீ பல்லாண்டு காலம் வாங்கிடணுமா? அப்படியாகட்டும் மாமா. ஐயா சாரி மாமா. அம்மா சொல்லுங்க மாமா. டேய் கோபி. என்னங்க? என் தங்கச்சி பொண்ணுடா. ஆமா ஆமா. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. அதான் இஷ்டம் போல கை போடுற. நான் போட முடியுமா? தங்கச்சி பொண்ணு மாதிரி நீ ஆமா நான் பாட முடியுமா? தப்பு. அதுதான் பாட முடியும். தங்கச்சி பொண்ணு இதான் போடா. முடியல பத்தில நல்லா அடி வாங்குவான். தம்பி நல்லா அடி வாங்குவான். அம்மா கலந்தாரு. ஆமா இந்த அவனில் உள்ள அரசு தானே. ஏண்டா அம்மா கலந்தாரு. எங்க அம்மா பேரு குறிச்சுதான். எங்க அம்மா பேரு குறித்து நல்ல வேலை நீ விளக்கமா சொன்ன. அவர் வேற குறித்து நல்லா இருமா நல்லா இருமா. அப்படியா மாமா. அப்படி இருந்தாலும் இந்த அவனியில் உள்ள அரசர் எல்லாம் ராஜாக்கு ராஜன் என்று உங்களை பணிந்து உங்கள் பாதக்கமங்களை போற்றி பணிந்தாலும் அவமது புரிந்து உங்கள் தங்கையின் மகளான ஒரு பயனா அதான் பயம் எங்க என் பேர் கேட்டாலே அதான் போறேன். கலந்தாரி மாமா. அம்மா எனக்கு அடுத்த காரணத்தை சொல்லுங்கள் மாமா. இன்று உன்னால் ஒரு வேலை நடக்கணுமா? அது என்ன? அது முடியாது மாமா. ஐயோ மகாராஜா நடு நடத்துக்கு இது ஆகாதுங்க.
నువ్వు బాగా నువ్వు అనుమోడు అడిగినా నడువా எந்த அனுமதிப்பா எந்த அனுமதி மணி சைலன்ஸ் அம்மா நீ வேற கட்சிக்கு சுத்தம் போறாண்டாலும் இந்தாளா எந்தாளா உள்ள அம்மா சைலன்ஸ் ஆமா என்னை அடுத்த காரணத்தை சொல்லுங்கள் அது என்ன வேலையோ நீங்கள் வாயார சொன்னால் எனக்கு சிரமமா இருக்கும் ஐயோ சொல்லுங்கள் மாமா அதுல கை வச்சு கொடுத்த நேரவே கொடுத்துறேன் மா கலதாரி சொல்லுங்கள் மாமா எத்தனை வருடமா அவனை பொத்தி பொத்தி வளர்றது அந்த காரணம் என்ன மாமா சின்ன உதவி என்ன அந்த ஊரும் சென்று நான் ஓய்வு எடுக்கிறோம் ஐயா திடீர்னு வந்து அரசே வந்தது அரசே என்னமா அந்த ஊரும் சென்று ஓய்வு எடுக்கட்டுமா என் தங்கச்சி போனவன நீங்க இருக்கணுமே ஏன் அரசு இருக்கிற வேலை இது இதுக்கு பயமா இருக்குது பயமா இருக்குதா சத்தியமா நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் அதானா நீங்க எடுத்து சொல்லி பயமா இருக்குது அவர் எடுத்தாருன்னு வச்சுக்கா கலந்தாரி சொல்லுங்கள் மாமா அந்த வேலை என்ன இன்று அஜிலம் ஆமா உனக்கு என்று ஆமா தன்னந்தனிமையான ஒரு சிறை தங்க சிறை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் சரி கொஞ்ச காலம் நல்லது மாமா நல்லது மாமா அந்த தங்க சிறையிலே அழகான ஒரு கிளி விடுத்தால் அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு குரங்கு விட்டுலாம் நல்லா இருக்கும் அந்த தங்க சிறையில் என்ன செய்ய வேண்டும் கொஞ்ச காலம் நீ அமர்ந்துரு நீ அந்த தங்க சிறையில் இருந்தா எனக்கு போதும் ஏன் மாமா அப்ப நான் ராஜாவா இருக்க முடியும் காலத்துக்கும் எதற்காக என்ன காரணம் மாமா ஆமா உன்னை சிறை வைத்தால் பாண்டவர்கள் உன்னை காப்பாற்ற வருவார்கள் சிறை என்றால் தங்க சிறையில் அடைத்தால் பாண்டவர் உன்னை காப்பாற்ற வெளியே வருவார்கள் சரி அவரை பார்த்து விட்டால் வரும் 12 வருட வனவாசம் ஓராண்டு 5000 வருஷம் ஓடிடுவேன் சரி அதனால் மாமாக்காக கொஞ்ச காலம் பாண்டவர் வெளியே வரும் காலத்தில் வரலும் அந்த சிறையில் தன்னந்தனிமா இரு போதும் ராஜவா ஆமாமா பிடிச்சிருப்பா ஒரு ரகசியம் சொல்லுமா கெட்டு போக காலம் வந்தா சொட்டு புத்தி வரும் ஆமா எங்க மாமாக்கு இப்ப வருது பாண்டவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சா இவரு நல்லா இருக்க போறாரு அவங்க கெட்டு போனு நினைக்கிறாரு இவரு எப்படி போவாரு கண்டிப்பா கெட்டுதான் போக போறாரு மாமா நீங்கள் 1000 தான் சொன்னாலும் அந்த சிறைக்குள்ளே நான் செல்ல மாட்டேன் பாண்டவர் கண்டுபிடிக்க நான் காரணம் என்ன மாமா அம்மா மாதிரி நல்லா இருக்கணும் நினைக்கலையம்மா நீ நல்லா இருக்க மாமா அவர்களும் தாய்மா மாமா சொல்றது கேளு அம்மா அதுல சீக்கிரமே பேசக்கூடாது பெரியவங்களை கண்டா வணங்கி போமா வாய்க்குள்ள எவ்வளவு வணங்குறியோ அவ்வளவு நல்லா இருக்கலாம் மேல கை வச்சா வணங்குற முள்ளுதான் தைக்கும் வணங்குற முள்ளு தைக்கும் தைக்கும் குத்து ஒண்ணு கலதாரி நீ அவருங்க போமா போமா கை மேல வச்சு ஒரு வாட்டி கலதாரி யாரு மேல வேணாலும் கை வச்சிடு இந்த அம்மா மேல கை வச்சா பேசுதான் கலந்தாரி என்ன மாமா மாமங்காரன் ரொம்ப நாள் சொல்லி அனுப்ப மாட்டேன் நானு ஆமா உடைஞ்ச சிறை தங்க சிறைசாலை சொமாதானா ஆமா தங்கத்தால இழுத்து வைத்திருக்கிறேன் உள்ள போயிருமா போ மாமா நீங்க போய் உட்காருங்க மாமா மாமா நான் பாத்துக்கிறேன் மாமா அந்த சிறையில் நீ இருந்தாதா டேய் அதான் நல்லது போ நீ இருந்தாலே எனக்கு வேலை நடக்குமே ஆமா மாமா வேண்டாம் மாமா பாண்டவர் நல்லவர் தான் அவர் நாட்டுக்கு வரட்டு நாட்டை கொடுத்து விடலாம் நிற்க மாட்டேன் மாமா எதிரி பேச்சுல எங்களுக்கு ரொம்ப நேரம் இதெல்லாம் வாக்குவாதம் பண்ணி கிடக்கூடாது ஆமா நான் சொல்லது கேளுங்க மாமா வளர்த்தது நான் தான் இருக்கட்டும் அங்க வீடு வச்சாங்க வேணாம்னு சொன்னீங்களா சிவன் ராஜா வேணாம்னு சொன்னீங்களா வாத்தி கறி வச்சாங்க வேணாம்னு சொன்னீங்களா மாமா கோவம் வரணும் அது தங்கத்தால் ஏற்படுத்தினால் என்ன தகரத்தால் ஏற்படுத்தினால் அது சிறை தானே அந்த சிறைக்குள்ளே மாட்டேன் ரொம்ப நேரம் பேசக்கூடாது சொல்ற வேலை செய்ய முடியாது மாமா நான் செல்ல மாட்டேன்
என் தங்கச்சி பொண்ணு எனக்கு தெரியாதா? ஐயா அவனுக்கு சொல்லி தரேன் ஐயா. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பக்குவமா தான் ஓட்ட மாட்டேன். ஆமா அது கேட்கலாம், அதுக்கப்புறம் ஜாட்டி போட்டு அடிக்கிறதோ உலக இந்த கீழ் கூட உசாரா பேசு. சென்று வரட்டுமா? அந்த வரும் செல்கிறோம். அந்த புறமே மல்லி பேசி அந்த கலந்தாரு செல்ல முடியுமா? செல்ல முடியாதா? ஏடா நானும் எவ்வளவு நேரம் கிளப்பி சொல்ற மாதிரி ஓடினா உள்ள போனோம் எதிரி பேசி இதே என் தங்கச்சி போனாதியா தீங்கு போட்டு நகிரி பச்சி ஏன்னா இப்ப நீங்க ஜனதா சூத்துக்காரினே பாருங்களா ஒரு அடி வாங்க போடுங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு கிளம்ப வளர்த்தனா இல்லையா நானு மாமாக்காக உறவு எப்படி தவிடு போட்டோம் புண்ணாக்கு போட்டோம் எவ்வளவு போட்டு உன்னை வளர்த்தோம் பொத்தி பொத்தி வளர்த்தேன் ஏமா சிறையில் போமா சொல்லது கேளுங்க தங்கச்சி மகளே ஏமா தங்க மகளே அது கேவடியா சிறையில் போடி சிறையில் போடி சிறை போறியா மாமா வேண்டாம் ஏமா போறியா சரி ஐயோ மாமா
சாமர்த்தியம் என்னிடத்திலே தான் காட்டி வருவேன் மாமா. நான் சொல்லதை கேளுங்கள் மாமா. என்னை அடிக்க வேண்டாம் மாமா. நான் சிறைக்குள்ளே செல்ல மாட்டேன் மாமா. சிறையில் நீ போகலாம் விட மாட்டேன் நானே. ஆமா, என்னுடைய கணவருக்கு தெரிந்தால், என்னுடைய அத்தைக்கு தெரிந்தால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்? கட்டு போட நீ கொஞ்சம் சராயிரு. அது இடுப்பு எங்க கண்டுபிடிக்கல. உங்க மாமனார் வந்தா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது மாமா. அவரிடத்தில் வந்தாலும் என்ன ஏற்றத்தில் ஆகுமா ஒரு ஒரு ராஜா கூட இருக்கிறமா நான் தூக்கு மாடி சேர்த்து விட்டுருப்பேன். போட்டு அடிக்கிறானே, இந்த பொண்டாடி பசங்க போட்டு அடிக்கிறானா அவன் மூஞ்சில நோய் போய் கொடுத்தா அம்மா கலந்தாரு அது தேவையாளுங்களா எங்க வாங்க. அம்மா போயிடுவாமா இவன் மதிக்க மாட்டான். அப்ப யார் சொல்லியாங்க எவ்வளவு நாள் சொல்லிக்கிறேன் நானு. அம்மா ராஜாடி பண்ண எனக்கு உடம்பு தாங்கலாமா? சிறையில் சொல்லிவிடலாம். என்ன சொன்ன என்ன சொன்ன போயிட்டு தான் சொல்றேன். கம்பெனி விட்டா சொல்றேன் சொன்னவையா என்ன மொத்த மாட்டேன் ஆனந்த் சொல்லுங்க மாமா சொல்லுங்க
ஆனந்த் இருப்பது அழகண்ண சிறையில் போக முடியுமா முடியாதா? நாடு கொடுத்து விடுங்கள் மாமா. போயிட்டு போறீங்க அப்படியே போடுவான். அப்படியே போடுவோம் நானு. போமா டேய் அடிக்கிற கையா பாண்டவர் நன்றாக இருக்கட்டும் மாமா. அவர்கள் கூறி நாடு வேண்டாம் மாமா. நான் சொல்றது கேளுங்க. சொல்ற சரியா? வேண்டாம் மாமா. உன்னை எப்படி வளர்த்த நானு? பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தேடி எனக்கு ஊதவாத குடம் இருக்கலாமா? வேண்டாம் மாமா. நான் சொல்றது கேளுங்க மாமா. ஐயோயம்மா ஐயோமா. நெத்தி மேல கால வைக்காத. நெத்தி மேல வைக்கிறேன். ஆடாங்க. ஏய். ஐ மாடடியா. உடம்பு தாங்காது. சொல்லுங்க அம்மா. சிறைச்சாலைக்கு போயிடலாம்மா. ஆமாம்மா. அடி வாங்க முடியல. அடி வாங்குறது சித்தாள் வேலைக்கு போயிடலாம். என்ன போக முடியா? எப்படியோ தொச்சு நினைக்கிறீங்க. அப்ப மாமா சொல்ற செய்யுமா? சிறைச்சாலைக்கு சொல்ல மாட்டேன்
ஐயோ என்ன செய்றேன் நல்லவர்கள் மாமா. என் தங்கச்சி பொண்ணு நான் அடியில் எனக்கே வைக்கணும் அவளை முன்னா அப்படி போறாங்க. சுரு பையா உனக்கு என்று தன்மையான ஒரு சிறைச்சாலை நான் தங்கத்தை எழுதி வச்சிருக்கிறேன். அதுல போய் கொஞ்ச நாள் இருமா. நீ போய் பட்டு பொண்ணு இல்ல வேண்டாமா, என் தங்கச்சி பொண்ணு இல்ல வேண்டாமா. ஏமா ஒன்னே ஒண்ணு கண்ணியா கண்ணு வந்துக்கிறமா இல்லையா? இருட்டு மாமா, நீ போய் சேர்ந்துட்டு போடப்பா. கை போடுறேன் கையறானா எடுக்க மாட்டேன். வந்திருக்காங்க, வந்திருக்காங்க. உன்னால பணக்காரா இருக்கணுமே. நல்லா இருக்குடாப்பா, நீ போய் சேரண்டாப்பா. அதுதான் வந்து நான் பசங்க பின்னாடி இருக்குது மணி. போமா
நீங்கதானே இருந்தா இங்கதானே இருந்தா அதனால எங்க போய் ஒம்பு சொல்லி வர பாருங்க எங்க சம்சா மூஞ்சி எப்படி வச்சுக்கிறான் வயிற்றுக்கு என்னடா தூங்குவான் வயிற்றுக்கு என்னடா தூங்குவான் வயிற்றுக்கு என்னடா தூங்குவான் நீ என்ன கேக்குறியா என்னடா தூங்குவான் நடக்கிற கல்யா வேற இங்கதான் இருந்தா அதனால இவ்வளவு குலவையா பேசுற நீ பின்னால பெரிய தகராறுங்க என்னாச்சுடா பெரிய தகராறு என்ன பெரிய தகராறு பொண்ணு அசிங்கம் என்ன பொண்ணு அசிங்கம் நாடா அசிங்கம் நாடா அசிங்கம்னா அவன் பொண்டாடி போட்டு அடிச்சுக்கிறாங்க அவன் பொண்டாடி போட்டு அடிச்சுக்கிறாங்க ஏண்டா அவன் முன்னாடி அவன் அடிக்கிறான் தூக்கி போட்டு அடிக்கா படு போட்டு அடிக்கா அது ஒரு தெய்வம்டா நம்மள பெற்றெடுத்த தாய்டா பெற்றெடுத்த யாரு முழுக்க தாய் எனக்கு தாய் பூமா தேவி ஒரு தாய் கங்கா தேவி ஒரு தாய் ஆகாயவாணி ஒரு தாய் ரொம்ப போய் ஓட்டின்னு வராத யாருக்கு சண்டைன்னா ஆச்சு எங்க ஏத்து விட்டுக்காருங்க அவன் பொண்டாடி தீ போட்டு அடிக்கிறான் ஏன்டா பாய் அடிக்கிறேன்னா ஏன்டா நீ போய் கேக்குற கேட்க மாட்டியா ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்கலாம் அப்படி மட்டும் அடித்தான் அப்படி அடித்தான் அதே கோத்தம் வந்து கூத்துக்கு காலையில போனுங்க ஆமா அவன் கூட மோல் சத்து கேக்குது இல்லைங்க அவன் பொன்மேடி போட்டு அச்சானே ஆமா அந்த பொன்மேடி என்ன வெயில் எஞ்சா தெரியல பூ மாட்டின்னு சொல்லி பொன்மேடி அடிக்கிறானோ அவன் மத்தபடி தூக்கு மாட்டி தான் சாவாம அது மாதிரி நினைச்சு பண்ண அடிக்கவே மகாராஜா கைத்து மேல கையெடு நீ ராஜாவா நான் ராஜாவா தங்கள் ராஜா நான் சேவகன் டேய் தேவடியா பையா போய் தேவடியா பையா ஏய் நீ அடின்னு சொல்ல போது கல்லாரு மாமா நம்ம ஏமா அடி வாங்கி சொல்லுங்க இது எப்ப ஆச்சுனா அப்படியே
போறியாமா? இது உண்மையான வார்த்தை. நீ ஆமுருவாய் அம்மா, கல்லாரி. கையறாந்த அம்மா, கல்லாரி. உனக்கு கை போட்டு சரி இப்ப பாத்துக்கா இப்படி போட்டியா உட்காரு அந்த பாவியே என் பக்கத்துல உட்கார்றான். அவன் பொலியத்து மேலே இருக்கிறான். நீ வேற வந்து இருந்தாலும் கை போற போடு. இங்க போட்டு முன்னாடி மேல அவனை போட்டு போட போறான். அங்க போய் பாத்துக்கோ. மொசராத்து வச்சு வச்சு போய் போய் அவன் நீ சொல்லக்கூடாது. என் தங்கச்சி ஒன்று போடணும் சொல்லி. ஏய் யாரும் ஆலோசனை ஆமா ஆமா ஆமா. நீ சொன்னவனுமே நான் சிறையில செஞ்சிருக்கேன் மாமா. போக கூடாது. இப்ப நீ போக கூடாது. ஆமா நான் இவ்வளவு நேரம் போன்னு சொன்னா இல்லையா? ஆமா இப்ப ரெண்டு போறேன் நீ. ஆமா நீ சொன்னவனுமே செய்கிறேன் மாமா. இல்ல பா பாண்டவர் பக்கத்திலே பகவான் எம்பெருமான் கண்ணன் எப்பொழுதுமே நீ வண்ணமானா சரி வெற்றிடமானா சரி போ நான் கல்ல போறேன் சரி போ. நம்ம மட்டும் வாய் இவ்வளவு அகலம் டேய் ஆடா மாமா டேய். என் தங்கச்சி போடுங்க வாயா அவள அகலங்குது. ஐயோ பண்ண பாய் உண்டு பாய். வளப்பு முறையடா. ஏமா சிறையில் செல்லுதாயா? செல்வதில்லை மாமா. அப்ப இவ்வளவு நேரம் சொல்லிக்கிறேன் மாமா. இவ்வளவு நேரம் என் பேச்சதுக்கு ஆகல. இல்ல மாமா. பாண்டவர் எப்படி ஆயில் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு அவன் நல்லாவே இருக்கக்கூடாது. அவன் நல்லாவே இருக்கக்கூடாது. சரி மாமா சரி மாமா. அவன் நல்லா இருந்து நீ போறியா? அவர் சரி மாமா நீ சொல்லக்கூடாது. சரி சரி சரி. மாமா கலந்தாரியே நீ அள்ளத்துல மூடா பாரி. மாமா நான் சென்று வந்து என்னடா பேச்சங்க மேடமே அந்த புத்தி பையன் நல்ல முடியல. மாமவாசி காட்டினா உனக்கு 1000 கவர்ல அப்படியே நகத்தை மாட்டி போடுறேன். தங்கத்திலேயே நிறுத்தி ஒரு கீச்சு கொடு போடா பாய். மாடி இது மட்டுமே என் தங்கச்சி போட ஒண்ணா ஒண்ணுடா. ஆமா அது இருக்குமோ ஏமா போயம்மா. சரி மாமா நான் இருக்கிற வரை பேசுறேன். மன மகளே மறு மகளே சகால வைத்து குண மகளே நடுங்க ஏன் இங்க கிடப்போ ஏண்டா இவ்வளவு நாள் எடுத்து சொன்ன தங்கச்சி பொண்ணாட. ஆமா சிறை சென்று சிறகா இருக்குமா என்றால் சொன்னேன் எடுத்து உரைத்தேன். அது இவ்வளவு நாள் கேட்கல. ஆமா அடியாத மாடு படியாது அடியாது அடித்தால் அம்மி நகரும். அம்மி நகரும் இப்ப கூடுகிற கூடுவாங்க நான் போறோமா சிறையில. ஆமா சிறை சென்று விட்டால் ஆமா தங்கை மகள் கலந்தாரி இப்ப அவ சிறையில் இருக்கிறான். ஆமா அவனுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது. காவல் இருக்கணும். காவல் வராது வைக்கணுமே. யாரு வைக்கலாம்? பொறுப்பான ஆள் பாருங்க. பொறுப்பான ஆளா இருக்கணும். ஏன்னா
என் தம்பி மாதிரி 99 பேர் வைக்கலாம். ஆமா அது கொஞ்சம் என் தங்கச்சி கொஞ்சம் பாக்கிறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்குது. ஆமா ஆனா 99 பேர் சும்மா இருக்க மாட்டானுங்க. ஆமா ஒரு நேரம் ஒரு நேரம் அது கொஞ்சம் அதிர பிசிங்க உத வாங்கின்னு வரும். இல்ல தங்கச்சி பாக்கிறதுக்கு அழகா இருக்கிறால ஏன்னா ஒரு தப்பு நேரிடும். ஆமா அதனால் ஆ யார் வைக்கலாம்? யாருக்காக வைக்கிறோம்? சபாஷ். ஏங்க, 99 பேருக்கு என்ன வைக்கிறாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? 99 பேருக்கு வைக்கிறாங்க. என்ன வைக்கலான்னு எந்த தெரியல என்ன வைக்க போறீங்க? பால் வைக்க போறீங்க? அது என்ன? அந்த வரைக்கும் பூகம் வரும்போது எல்லாமே அந்த வலிக்குது. இதுக்கும் ஒரு ஆளுங்கிறாரு. எதுக்குண்ணே? காவல்னு ஒரு ஆளு. காவலுக்கு ஒரு ஆளு. யார் அவர்? யார வரும்? அங்க சாகக்கூடிய அந்த என் அண்ணன் அங்க தேசம். ஏசி நேரக்கடா போட்டு வச்சுக்கிறேன். பைத்தியம் நினைச்சுக்க போறாங்க. இரு இந்த மாதிரி ஒன்று பேசு. நான் பேசின அடிக்கிறாள் தான். அது தப்பு. நான் அச்சுக்கு பேசுற ஆளு இல்ல. அதான் தப்பு. அதான் ராளாகுது. அங்க சாகக்கூடிய ஆமாங்க எங்கள் அண்ணன் மன்னன் மாதிர கர்ணன் அவர் தான் காவல் வைக்கணும். அவர் தான் வைக்கணும். எப்படி என்றால் எப்படி? பாண்டவர் வந்து ஆமா மறுமான காப்பாற்ற வருவார்கள். ஆமா வருவோம். அவரை பிடித்து அடைக்கணும் என்றால் அடக்க வேண்டும் என்றால் எங்க அண்ணன் கர்ணன் சாமர்த்தியமான அவர் தான். எங்க அண்ணன் கர்ணமாக தான் இருக்குது. ஆமா எல்லாமே இருக்குது. அவர் கழுத்திலே ஆமா நாகாஸ்திரம் வைத்திருக்கிறார். இருக்குது. பாண்டவர் எப்படி ஆகிலும் ஆமா அவர் போட்டு தள்ளுறாரு. பிடித்து விடுவார். ஆமா புடிச்சிடுவாரு. அதனால் வேகமாக ஒரு அங்க தேசம் தான் போறேன். அண்ணன் வச்சு வரேன். வாங்க வாங்க ஓ வாங்க வாங்க